அந்த செஷனில் we are going to see about the solar panel cleaning. இது ஏதோ ப்ராஜெக்ட் இப்போ நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் தான் இன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்ன இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் உங்களுக்கு இது வந்து நம்ம தியரியாக படிச்சிருக்கோம். பட் டெமோவை காட்டிருக்கு. சோலார் பேனலில் நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து மேலே சோலார் பேனல்ஸ் இருக்கும். சோலார் பேனல்ஸ் மேலே க்ளீன் பண்ணும்போது பெரிய சிக்ஸ் க்ளீன் பண்ணுவோம். அப்புறம் கீழே விழுந்துருமோ இல்லை டேமேஜ் சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பிறகு இன்னொரு ரோபோட்னு வச்சுக்கோங்க. இந்த ரோபோட் இந்த வீல்ஸ் இருக்கும். ஸோ இது கேன் ஏபிள் டு மூவ் இட். ஒரு பேட்டரி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணோம்னா இட் கேன் பி ஏபிள் டு இந்த போர்டுங்கிறது கீழே இருக்கும். மேலே திருப்பி இருக்காது. இப்போ இங்கே கனெக்ஷன் காட்டுறதுக்காக சின்ன போர்டு இருக்கும். இது கீழே வச்சுக்க போர்டு. இந்த போர்டு இது வந்து வாட்டர் வந்து ஸ்டூடெண்ட் இருக்குது. இந்த வாட்டர் வச்சுன்னா நம்மளுடைய இது லைட்டாக இது உனக்கு வந்து எடிட் பண்ணிருக்கோம். அந்த வாட்டர் பாஸ் அது இதில் வந்து சுத்தத்தில் இருக்கும். இப்போ வந்து என்னென்னா சுத்தம் போது இது க்ளீன் பண்ணிட்டே போயிட்டு முடியும். க்ளீன் ஆகிட்டு முடியும். ஸோ இப்போ இதில் வந்து எப்படி நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்னலாம் மாற்றி இது வந்து ஓவரால் என்ன சொல்கிறேன் மேலோட்டம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்னலாம் யூஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் சார். ஆக்சுவலி வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு அட்ரினோ போர்டெலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் சார். ஆக்சுவலி இது வந்துட்டு வி கேன் சார்ஜ். ஆக்சுவலி இது வந்து வயர்டு சார்ஜிங் யூனிட்டுங்க சார். இதெல்லாம் இது மூலம் சார்ஜ் பண்ணுவோம். சார்ஜர் ஃபிக்ஸ் பண்ணால் இங்கே கிளிக் பண்ணால் சார்ஜ் ஏறி. ஓகே. ஸோ வந்து இந்த அட்ரினோ போர்டு தான் இதோட சென்டர் மெயின். ஓகேவாங்க சார். ஸோ இதுதான் எல்லா கண்ட்ரோல்ஸும் இதுதான் பண்ணுது. ஸோ வந்துட்டு இதெல்லாம் அந்த ஃபியூசஸுங்க சார் இதெல்லாம். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு 4 வீல்ஸுமே வந்துட்டு தனித்தனி மோட்டார் ஆக்சுவலி ஸ்டெப்பர் மோட்டார் வச்சுட்டு ஒவ்வொன்றா கனெக்ட் ஆகிருக்குங்க சார். ஸோ வந்து ஒவ்வொரு மோட்டருக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன்ஸ் வரும். ஸோ வந்து ஈச் வீல் இண்டிபெண்ட்டாக சுற்றலாம், ரொட்டேட் ஆகும் சார். ஸோ வந்து எந்த டைரக்ஷனல் வேணாலும் நம்மளுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆப்லேயும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரிமோட்டும் சம்திங் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ வந்து அதே மாதிரி ஸ்டெப்பர் மோட்டார் வந்துட்டு இந்த ப்ரெஷ்ஷுக்கும் போட்டிருக்கோம் சார். ஸோ வந்து இந்த ப்ரெஷ்ஷு வந்துட்டு என்ன ஸ்பீடில் சுற்றும் அது வந்து நம்ம கால்குலேட் பண்ணி இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பர் மோட்டர் இங்கே கண்டுபிடிப்பாங்க. இது ஒரு கண்ட்ரோல் யூனிட் வந்து இந்த ஃபியூஸ் வந்துருக்கும். இந்த ஃபியூஸ் தான் மெயின் ஃபியூஸ் இருக்கும். பட் இந்த 4 வந்து இது 1 2 3 4 5 இந்த 5 வந்து ஃபியூசஸ் வில் பி கண்ட்ரோலிங் போது வீல்ஸ் வீல்ஸ். ஓகே நெக்ஸ்ட் கண்ட்ரி பண்ண முடியும் பார்க்கலாம். அடுத்து சொல்லுங்கள். அடுத்து நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ணுறது சார். அடுத்து நம்ம மேலே சோலார் பேனலை க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரெஷ்ஷஸ் இருக்கும் சார். டஸ்ட்டை வந்து எடுக்கிறதுக்கு இங்கே ப்ரெஷ் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த டஸ்ட் மட்டும் வச்சுருந்தா மறுபடியும் பறந்து இந்த சோலார் பேனலே மாட்டி வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டர் டேங்க் வச்சு ஒரு மோட்டர் வச்சு அது மூலமா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறோம் சார். ஸ்ப்ரே பண்ணுறது என்ன ஆகுதுன்னா டஸ்ட்டில் வெட்டாகி அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம்னா இந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது தண்ணிக்குள்ள இருக்கும். தண்ணியோட சேர்த்து தண்ணி படிச்சு வரும்போது அந்த டஸ்ட்டையும் க்ளீன் பண்ணிட்டு அப்படி இருக்குது. அது இருக்குது. ஒரு கிலோ பஞ்சு இருக்குது. நிறைய இருக்குது சார். இதில் என்ன